வமை யாஷு அன் திக்ரி ரஹ்மான், யார் ரஹ்மானுடைய அறிவுரைகளை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நுகையிது லஹு ஷைத்தானா, ஒரு ஷைத்தானை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அப்படி ஒரு ஷைத்தானை ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துவானேயானால் அவன் எப்பேற்பட்டவனாக மாறுவான் என்றால் ஃபஹுவ லஹு கரீன், அவன் அவருக்கு நண்பனாகி விடுவான். இதுதான் இன்றைக்கு நம்மளுடைய நிலை. அல்லாஹ்வுடைய வசனங்களை அறிவுரைகளை நம்மளுடைய உலக வாழ்க்கைக்காக நாம் புறக்கணித்தோம் என்றால் நாம செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, இறைவன் செய்து விடுவான். நுகையிது லஹு ஷைத்தானா, உங்களுக்கு என்ற ஒரு ஷைத்தானை அல்லாஹ் ஏற்படுத்தி ஃபஹுவ லஹு கரீன், அவனுக்கு நீங்கள் உற்ற நண்பர்களாக ஆகிவிடுவீர்கள். ஷைத்தானுக்கு உற்ற நண்பனாக நாம் ஆகிவிட்டால் அல்லாஹ் சொல்லக்கூடியதா நம்ம செய்வோம், இஸ்லாம் நமக்கு வழிகாட்டக்கூடியதையா நம்ம பின்பற்றுவோம், செய்ய மாட்டோம். ஷைத்தான் நமக்கு நண்பனா முடிஞ்சு. உலகத்தில் அப்படித்தானே, தாய் தந்தையர் மனைவி மக்கள் சொல்வதை விட நண்பனுடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கிறோம்? அவன் தான் எனக்கு நண்பனாக இருக்கிறான். அதான் அதுபோல அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரைகளை நீங்கள் ஒவ்வொன்றாக புறக்கணித்தீர்கள் என்றால் உங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஷைத்தானை நியமித்து அவன் உங்களுக்கு நண்பனாக ஆகிவிடுவான் என்றால் அல்லாஹ்வுடைய அறிவுரைகளை ஒவ்வொன்றாக புறக்கணிப்பீர்கள். தொலை அல்லாஹ் சொல்றான், தொழுகையை புறக்கணிக்கிறோம். வட்டியை வாங்காதன் அல்லாஹ் சொல்றான், வட்டியை வாங்குறோம். புறம் பேசாதன் அல்லாஹ் அறிவுரை சொல்றான், புறம் பேசுறோம். ஒரு முஸ்லிம் சகோதரன் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் அவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, திட்டக்கூடாது, அடிதடி சண்டையிடக்கூடாது. ஒரு முஸ்லிம் என்றால் இன்னொரு முஸ்லிமுக்கு தன்னுடைய கரங்களால் நாவுகளால் எந்த தொல்லையும் கொடுக்க கூடாதவன் தான் முஸ்லிம் என்று அல்லாஹ் உடைய தூதர் சொல்றாங்க. அப்போ இது மாதிரியான அறிவுரைகள் ஏன் புறக்கணிக்கிறோம்? ஷைத்தான் நமக்கு தோஸ்த் ஆயிட்டான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம் ஷைத்தானுக்கு உற்ற நண்பனாக ஆகிவிட்ட காரணத்தினால் எல்லா அறிவுரைகளையும் புறக்கணித்து விடுகின்றோம். அதனால தான் இன்றைக்கு அத்தனை வணக்க வழிபாடுகள் நமக்குரிய நன்மையாக இருந்தாலும் அருமையிலே நமக்குரிய பயனாக வந்தாலும் அதை அலட்சியப்படுத்தி புறந்தள்ளிட்டு போகிறோம்.